அதோனியா. ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படிச் செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயியும் ரேயியும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை. அதோனியா இன்றோகேலுக்கு சமீபமான சோஹெலத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. தாவீதுக்கு அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஏராளமான வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் உண்டாயிற்று. அம்னோன் அப்சலோம் ஆகியோர் தாவீதுக்கு துக்கத்தை கொடுத்தார்கள். இவர்களில் ஒருவன் மூத்தவன், மற்றவன் தாவீதின் 3வது குமாரன். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமினிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 2 சாமுவேல் 3:2-3. அபிகாயிலிடத்தில் பிறந்த கீலேயாத் என்பவன் தாவீதுக்கு 2வது குமாரன். ஒருவேளை இந்த குமாரன் தாவீதுக்கு ஆறுதலாயிருந்திருக்க வேண்டும். தாவீதின் 4வது குமாரன் அதோனியா. 4ஆம் குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். இவன் எபிரோனில் பிறந்தவன். 2 சாமுவேல் 3:4. அதோனியா அப்சலோமைப் போல அழகானவன். இவன் அப்சலோமுக்கு பின்னால் பிறந்தவன். அப்சலோமுக்கும் அதோனியாவுக்கும் அதிக வயது வித்தியாசம் இல்லை. 2 பேருடைய குணாதிசயமும் ஒன்றுபோல் இருக்கிறது. அதோனியா மிகவும் அழகுள்ளவனாயிருக்கிறான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். தாவீதின் பார்வையில் அவருடைய 4வது குமாரன் அழகுள்ளவனாயிருக்கிறான். ஆனால் அவனுடைய சுபாவமோ கேடானதாய் இருக்கிறது. தாவீது அவனை கிரீடத்தில் வைக்கப்படும் முத்து என்று நினைத்தார். அவனோ தாவீதுக்கு முள்ளாயிருக்கிறான். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதிக்கிறான். அவனுடைய தகப்பனாகிய தாவீது நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அதோனியா தாவீதின் குமாரர்களில் ஒருவன். தாவீதுக்கு முதிர் வயதாயிற்று. அதோனியா ராஜாங்கத்தில் தன்னைத்தானே உயர்த்துகிறான். தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் சம்பாதிக்கிறான். அது மட்டுமல்லாமல் அதோனியா தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதிக்கிறான். தாவீது அதோனியாவை கடிந்து கொள்ளவில்லை. இதனால் தன்னுடைய செய்கைகளை தாவீது ராஜா அங்கீகாரம் பண்ணுவதாக அதோனியா நினைக்கிறான். யோவாப் தாவீதின் படைத்தளபதியாகவும் அபியத்தார் ஆசாரியனாகவும் இருக்கிறார்கள். அதோனியா இவ்விருவருடைய ஆலோசனையை கேட்கிறான். அவர்கள் இருவரும் அதோனியாவிற்கு உதவி புரிகிறார்கள். அதோனியா தாவீதின் 4வது குமாரன். இப்போது உயிரோடு இருக்கும் தாவீதின் குமாரரில் இவனே மூத்தவன். அம்னோனும் அப்சலோமும் ஏற்கனவே மரித்து போனார்கள். தாவீதின் 2வது குமாரனாகிய கீலேயாபும் இப்போது மரித்து போயிருக்க வேண்டும். தாவீதுக்கும் வயதாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு பின்பு தான் ராஜாவாக வேண்டும் என்று அதோனியா திட்டமிடுகிறான். இதை அவன் முறைப்படி தாவீதிடம் வெளிப்படுத்தி இருக்கலாம். தாவீது அதோனியாவுக்காக ஏதாவது நன்மை செய்ய முன்வந்திருப்பார். ஆனால் தாவீதோ
சாலமோனின் தாயாகிய பத்சேபாளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். தன்னுடைய குமாரன் சாலமோன் தாவீதுக்கு பின்பு ராஜாவாக வேண்டும் என்று பத்சேபாள் தாவீதை சம்மதிக்க வைக்கிறாள். தகப்பனும் மகனும் தப்பு செய்கிறார்கள். தகப்பன் தன்னை கண்டிக்கவில்லை என்றாலும் பிள்ளைகள் ஒழுக்கமாய் வளர வேண்டும். தங்களை நம்புகிற பெற்றோரை ஏமாற்றிவிடக்கூடாது. பிள்ளைகள் தப்பு செய்யும்போது பெற்றோரும் அவர்களை கண்டிக்காமல் விட்டுவிடக்கூடாது. பிள்ளைகளை பெற்றோர் கண்டித்து வளர்க்கவில்லை என்றால் பிற்காலத்தில் மற்றவர்கள் அவர்களை கண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படும். தாவீது வயது சென்ற விருத்தாப்பியனாய் இருக்கிறார். தாவீதுக்கு அதிக வயதானதினால் அவரால் சரியாக ராஜ்யபாரம் செய்ய முடியவில்லை. தாவீதால் ராஜாசனத்தில் வீற்றிருக்க முடியவில்லை. அவர் படுக்கையில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதோனியா தாவீதின் முதுமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். அவன் தன்னைத்தானே உயர்த்துகிறான். நான் ராஜா ஆவேன் என்று பெருமையோடு சொல்லுகிறான். தாவீது சீக்கிரத்தில் மரித்து போவார் என்பது அதோனியாவுக்கு தெரிந்திருக்கிறது. அவர் மரிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக துக்கம் கொண்டாடுவார்கள், புலம்பல் பாடலை பாடுவார்கள். தாவீது மரித்து போன பின்பு இஸ்ரவேலின் ராஜாசனத்தில் யாராவது ஒருவர் வந்து அமர வேண்டும். அது ஏன் தானாக இருக்கக்கூடாது என்னும் ஆசை அதோனியாவின் மனதில் உண்டாயிற்று. தாவீது உயிரோடு இருக்கும்போதே அதோனியா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தன்னை ஆயத்தம் பண்ணுகிறான். தன்னைத்தானே உயர்த்துகிறான். தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதிக்கிறான். தாவீதுக்கு பின்பு நான் ராஜா ஆவேன் என்று அதோனியா உறுதியாய் சொல்லுகிறான். தாவீதின் ராஜாசனத்திலே சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இது அதோனியாவுக்கும் தெரியும். தேவனும் தாவீதும் சாலமோனை ராஜாவாக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் அதோனியாவோ தாவீதுக்கு பின்பு தானே ராஜாவாக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறான். அதற்காக தன்னை ஆயத்தம் பண்ணுகிறான். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களையெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வான். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். 1 நாளாகமம் 22:9. தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனும் ஆனபோது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். 1 நாளாகமம் 23:1. தாவீதுக்கு வயதாயிற்று. அவர் விருத்தாப்பியனாய் இருக்கிறார். அவரால் சரியாக செயல்பட முடியாது. தாவீதின் மூலமாக தனக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது என்பதை அதோனியா நன்றாய் அறிந்திருக்கிறான். தாவீது உயிரோடு இருக்கும்போதே இஸ்ரவேலின் ராஜாசனத்தில் தான் அமர்ந்து ராஜரீகம் பண்ண வேண்டும் என்று அதோனியா ஆசைப்படுகிறான். தாவீது ராஜாவால் இஸ்ரவேல் தேசத்தை ராஜரீகம் பண்ண முடியாது. அவர் வயதானவர். ஆகையினால் அவரால் ஆளுகை செய்ய முடியாது. சாலமோனாலும் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய முடியாது. ஏனெனில் சாலமோனுக்கு ராஜாவாகும் வயது வரவில்லை. சாலமோன் வாலிப வயதில் இருக்கிறார். ஆகையினால் சாலமோன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆவதற்கு முன்பாக தான் ராஜாவாக வேண்டும் என்று அதோனியா ஆசைப்படுகிறான். ராஜாவுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் வேண்டும். அப்போதுதான் மனுஷர் பார்வையில அவர் உயர்ந்தவராய் இருப்பார். அதோனியாவும் தன்னைத்தானே உயர்த்துகிறான். தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் சம்பாதிக்கிறான். இவை தன்னை பலப்படுத்தும் என்றும் இவை தனக்காக யுத்தம் பண்ணும் என்றும் அதோனியா நம்புகிறான். தான் ராஜாவாகும்போது தன்னை பவனியாக அழைத்துச் செல்வதற்கு இவையெல்லாம் ஆயத்தமாயிருக்கும் என்று நினைத்து அதோனியா தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் சம்பாதிக்கிறான். அதோனியா செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வருகிறான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அதோனியாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களும் வயது முதிர்ந்தவர்கள். இவர்கள் ஒரு காலத்தில் தாவீதுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரராய் இருந்தவர்கள். தாவீது ஆபத்துக்களிலும் நெருக்கங்களிலும் உபத்திரவங்களிலும் இருந்தபோது இவர்கள் தாவீதோடு கூட இருந்து அவருக்கு உதவி செய்தவர்கள், புத்தியுள்ளவர்கள், ராஜ்யபாரத்தில் அனுபவம் உள்ளவர்கள். இவர்கள் தாவீதை விட்டு பிரிந்து வர மாட்டார்கள் என்று பொதுவாக எல்லோரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் இவர்களோ இப்போது அதோனியாவின் பக்கத்தில் இருந்து அவனுக்கு ஆலோசனை சொல்லி உதவி செய்கிறார்கள்.
அதோனியாவோடு கூட இருக்குமாறு கர்த்தர் யோவாபையும் அபியத்தாரையும் அனுமதித்திருக்கிறார். அவர்கள் ஏற்கனவே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். அவர்கள் துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபட்டவர்கள். கர்த்தர் யோவாபையும் அபியத்தாரையும் அவர்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அவர்களை தண்டிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய துன்மார்க்கத்திற்கு தண்டனை வரவும் அவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொள்ளவும் அதோனியாவோடு கூட சேர்ந்திருக்கிறார்கள். அதோனியாவோடு யோவாபும் அபியத்தாரும் இருந்தாலும் தாவீதுக்கு உண்மையுள்ளவர்கள் இன்னும் அவரோடு கூட இருக்கிறார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயியும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. அதோனியா யோவாபையும் அபியத்தாரையும் நம்புவது போல தாவீதோடு கூட இருக்கிறவர்களை நம்பவில்லை. அவர்களும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. அதோனியா ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான். விருந்திற்கு தன்னுடைய திட்டத்தின்படி அநேகரை அழைக்கிறான். அதே வேளையில் அவன் சாதுரியமாக தன்னுடைய விருந்துக்கு ஒரு சிலரை அழைக்காமல் அவர்களை புறக்கணித்து விடுகிறான். அதோனியா இன்றோகேலுக்கு சமீபமான சோகலத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரரையெல்லாம் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைக்கிறான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. தாவீது பத்சேபாளுக்கு வாக்கு பண்ணி இருந்தது அதோனியாவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகையினால் அதோனியா சாலமோனை விருந்துக்கு அழைக்கவில்லை. அதோனியா ஆயத்தம் பண்ணும் விருந்து இன்றேகோலுக்கு சமீபமான சோகலத் என்னும் கல்லின் அருகே நடைபெறுகிறது. இன்றோகேல் எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கிறது. தாவீது ராஜாவின் குமாரரும் அவருடைய ஊழியக்காரரும் இந்த விருந்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். தாவீதின் குமாரர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டாலும் சாலமோன் அழைக்கப்படவில்லை. சாலமோனும் தாவீதின் குமாரன். அவர் அதோனியாவுக்கு சகோதரன். அதோனியா சாலமோனை தனக்கு போட்டியாக நினைக்கிறான். அவன் சாலமோனை வெறுக்கிறான். அதோனியா ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடிக்கிறான். அதோனியாவோடு கூட ஆசாரியனாகிய அபியத்தாரும் இருக்கிறான். ஆகையினால் அதோனியாவின் விருந்து ஒரு மார்க்க ஆராதனை போல நடைபெறுகிறது. அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணுவது மூடி மறைக்கப்படுகிறது. அதோனியாவின் சகோதரரும் ராஜாவின் ஊழியக்காரரும் மார்க்க ஆராதனைக்கு வருவதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களோ அதோனியாவின் கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள்.